வெல்கம் டு டிஜிஓ டிஎன்பிஎஸ்சி. நம்ம மரபுத்துறை ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்ருந்தோம். அதில் இது 14வது வீடியோ. அதே மாதிரி இளங்குமரனார் புக்கில் பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. அதை அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். தீட்டி பார்த்தல். இப்போது தீட்டி பார்த்தல் அப்படின்னா அறிவை தீட்டு, புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போது புத்தியை தீட்டு, அதாவது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் பாட்டெல்லாம் பார்த்துருப்போம். அப்போது புத்தியை தீட்டு அப்படின்னா என்னென்னா, புத்தியை யூஸ் பண்ண, அறிவை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. இந்த தீட்டு அப்படின்னா அப்போ நாலேஜ் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல கல்வி அப்படின்றது வரப்போகுது. தீட்டி பார்த்தல் அப்படின்னா சோதிக்கிறது. இப்போ கல்வி சோதிக்கிறது, கல்வி முதலியவற்றை சோதித்தல். அப்போ தீட்டி பார்த்தல்னா கல்வியை சோதித்தல். அடுத்து தீர கழிய. இதில் பாருங்கள், தீரனா என்ன, தீர்ந்து போகிறது. அப்போது தீர்ந்து போகிறதுன்னு வந்துடுச்சு இந்த இடத்துல. கழிய அப்படின்னா மைனஸ், கழிக்கிறது. தீர்ந்து போகிறது கிடையாதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். தீர்ந்து போகாது, கழியன்னு வரதுனால தீர்ந்து போகாதுன்னு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை மாதிரி. தீர கழிய அப்படின்னா தீர்ந்து போகாதது, ரொம்ப அதிகமாக இருக்குது, மிக அதிகமாய், மிக அதிகமாய். அடுத்தது தீவட்டி கொள்ளையடித்தல். இந்த இடத்துல தீவட்டி தலையன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தீவட்டி எடுத்துக்க வேண்டாம். இதில் தீவட்டி அப்படின்றது இப்போது வட்டிக்கு காசு வாங்குறது. 1 ரூபா வட்டி, 2 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, ஃபயர் வட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபயர் வட்டி, ரொம்ப அதிகமான வட்டி தான் ஃபயர் வட்டி. இப்போ தீவட்டி கொள்ளையடித்தல் அப்படின்னா, தீவட்டி ஃபயர் வட்டி வாங்குறதே ஒரு மோசமான ஒரு விஷயந்தான், ஒரு அறச்செயலே கிடையாது. அப்போது நெறி தவறி பொருள் திரட்டுறது. கொள்ளையடிக்கிறதுனா அவ்வளோ வட்டி வாங்கி பொருளை சேர்க்கறது, அதான் நெறி தவறி பொருள் திரட்டுதல். அடுத்து தீவட்டி தடியன். தீவட்டி தடியன் நம்ம மேலே பார்த்தது ஒரு செயலை சொல்லுது. தீவட்டி கொள்ளையடித்தல் ஒரு செயலை சொல்லுது. இந்த இடத்துல தீவட்டி தடியன் அப்படின்றது ஒரு ஆள், ஒரு பர்சனை சொல்லுது. சரிங்களா? இப்போது தீவட்டி கொடுக்குறவன், தீவட்டி வாங்குறவன், அந்த ஆளுங்களை வச்சுக்கலாம். தீவட்டி கொடுக்குறவனாக இருந்தாலும் சரி, தீவட்டி வாங்குறவன், 2 பேருக்குமே அறிவே கிடையாது. ஏன்னா தீவட்டி கொடுக்குறவன், அதாவது ஃபயர் வட்டி கொடுக்குறான் அப்படின்னா அவன் வாங்குறவங்கள பற்றி யோசிக்காமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அதெல்லாம் யோசிக்கல. அவனுக்கு தேவை காசு, அதை மட்டும் பார்க்குறதுனால அவனுக்கு நாலேஜே கிடையாது. அவன் மற்றவங்கள பற்றி யோசிக்கல, அறிவில்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாங்குறவனாவது யோசிக்கணும் இல்லையா, எவ்வளோ கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவனை யோசிக்காமல் வாங்குறான். அப்போ அவனுக்கும் அறிவே கிடையாது. அப்போ தீவட்டி தடியனாலே அறிவில்லாதவன் தான், பயனற்றவன், அதாவது பயனற்ற அறிவிலி. அடுத்தது தீவாளி ஆதல். இப்போது தீவாளி, இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் பாருங்கள். தீபாவளி மாதிரி இருக்கா. தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவோம், எல்லார் வீட்லேயும் பட்டாசெல்லாம் வெடிப்போம். அப்போது ஆனால் ஒரு சிலர் வீட்டில் வெடிக்க மாட்டாங்க. யார் வீட்டிலனா, இப்போ ரொம்ப கடனால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பட்டாசு வாங்க முடியாது, வெடிக்க மாட்டாங்க. அப்போது அந்த பேரண்ட்ஸ் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்டிலலாம் குழந்தைங்க வெடிக்கிறாங்க பட்டாசு, தான் குழந்தைங்களுக்கு ஒரு பட்டாசு கூட வாங்கி தர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனால் நிலைகுலைந்து நிற்பாங்க. அப்போது கடனால் நிலைகுலைந்து இருப்பாங்க. இப்போ தீபாவளி அன்னைக்கு பேரண்ட்ஸு கடனால் நிலைகுலைந்திருப்பாங்க. அடுத்தது தீ விழித்தல். விழித்தல்னா பார்த்தல், தீ விழித்தல்னா அப்படியே ஃபயராக பார்க்குறது, ஒரு மாதிரி கோவமாக. அப்போது பெருஞ்சினத்துடன் பார்த்தல். அடுத்து துணி தாண்டுதல். இந்த பழைய படத்துலலாம் பார்த்தோம்னா ஒரு குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுவாங்க, துணியை தாண்ட சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு என்னை தாண்டு அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா அவங்க உண்மை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா, அவங்கள தாண்டினாங்கன்னா அது உண்மையான வார்த்தையாக இருந்தால் தான் தாண்டணும், பொய் சொல்லி தாண்டக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ துணியை தாண்டுறதுனா சத்தியம் பண்ணுறது, சத்தியம் ஒரு உண்மையான விஷயத்தை சரிங்களா, துணி தாண்டுறதுனா சத்தியம் பண்ணுறது. அடுத்து துணிந்து மணியை கட்டுதல். இந்த இடத்துல மணியை கட்டுறாங்க. மணினா என்ன, காசு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருப்போம், நான் டாக்டருக்கு தான் படிப்பேன், என்ஜினியர் தான் படிப்பேன், கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிவாதமாக இருந்தோம்னா நம்ம பேரண்ட்ஸ் துணிந்து போயிட்டு மணியை கட்டுவாங்க அந்த இன்ஸ்டியூட்டில். அப்போ கட்டும்போது நம்ம என்ன பண்ணணும், ஊக்கத்தோடு படிக்கணும், ஊக்கத்தோடு முயற்சி செஞ்சு படிக்கணும். அப்போ ஊக்கத்தோடு முயலுதல். நம்ம பிடிவாதமாக இருப்போம், பேரண்ட்ஸ் துணிந்து போய் மணியை கட்டுவாங்க, நம்ம ஊக்கத்தோடு ட்ரை பண்ணி படிக்கணும், படித்து வேலை வாங்கணும். அடுத்து துண்டு துடக்கு. துண்டு அப்படின்னா துண்டு பீஸ், அது வச்சுக்கலாம். துண்டு பீஸ்னால் ரொம்ப சின்னதான ஒரு விஷயத்தில் துடக்கு அப்படின்னா தொடங்குறது, ரொம்ப சின்ன விஷயத்தில் தொடங்குறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை, அதுக்கப்புறம் ஹோட்டல், அப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்னதாக தொடங்கும் போது நம்மளை எப்படி பார்ப்பாங்க பார்க்குறவங்க, ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு தள்ளுவண்டி கடை தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு தீண்டத்தகாதவங்க மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, தீண்டக்கூடாத பொருள்.
இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து சிறு துணுக்குன்றது நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் தீண்டக்கூடாத பொருள் இதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து துண்டு துணியுமாக. துண்டு துணியுமா அப்படின்னா துண்டு துண்டாக. இந்த இடத்துல துணியுமாக அப்படின்னா துண்டு துணின்னு நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. துண்டு துணியுமாக அப்படின்னா துண்டு துண்டாக. அடுத்து துண்டு விழுதல். துண்டு விழுதல் பட்ஜெட்டில் வந்து துண்டு விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காசு பத்தாமல் போயிடும். அதாவது துண்டு விழுதல். வேண்டிய அளவுக்கு மேல் மிச்ச பகுதி அமைதல். அதாவது மிச்ச பகுதி அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா மிச்சம் இல்லை, வேண்டியதுக்கு மேலே மிச்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அமையிறது அப்படின்னா நமக்கு தேவை ஒரு அமௌண்ட்டு, அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நட்டமாதல். துண்டு விழுதல்னால் நஷ்டமாகிறது, நமக்கு காசு தேவைப்படுறது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும், அதுதான். அடுத்து துப்பு கெட்டவன். துப்பு கெட்டவன் அப்படின்னா எதுக்குமே உதவாதவன். அவன் வந்து அழகு அறிவு ரெண்டுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ துப்பு கெட்டவன் அப்படின்னா அறிவற்றவன், அழுக்கு பிடித்தவன், அதுதான் அழகு இல்லாதவன். அடுத்து துருபிடித்தல், சாரி துப்பு துருபிடித்தல். வெறுமனே துருபிடித்தல் கிடையாது, துப்பு துருபிடித்தல். இந்த இடத்துல துப்பு துலக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அதை வந்து கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது. அது உளவு கண்டுபிடித்தல், விவரமாக விசாரித்தல். இது கூட நம்ம துப்புன்ற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து துப்புரவாய். துப்புரவாய் பாருங்கள், இப்போ துப்புரவு அப்படின்னாலே க்ளீன், நீட் அதான் வரும். க்ளீன் பண்ணுறது, துப்புரவு பண்ணுறதுனா க்ளீன் பண்ணுறது. இப்போது நம்ம வீடு எடுத்துக்கிறோம், நம்ம வீட்டை வந்து ஒரு பாதி பெருக்கிட்டு மீதியை வந்து அப்படியே குப்பையாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல துப்புரவாக இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஃபுல்லாக மொத்த வீட்டையும் பெருக்கி க்ளீனாக பண்ணி வச்சாதான் துப்புரவாக இருக்குது, க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். துப்புரவு அப்படின்னாலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாதான் அது க்ளீன். அரைகுறையாக க்ளீன் பண்ணிவிட்டு மீதி பாதி அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து க்ளீன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படின்னா துப்புரவு அப்படின்னாலே முழுசாக பண்ணியிருக்கணும். க்ளீன் பண்ணுறதுனா முழுசாக பண்ணியிருக்கணும். அடுத்து தும்பி ஊதுதல். தும்பி ஊதுதல்னால் தும்பி அந்த பூச்சி வந்து சவுண்டு கொடுக்குறது. வண்டு போல் ஒலித்தல், ஓசையோடு வலிந்து மூச்சு வாங்குதல். அது இந்த இடத்துல மூச்சு வாங்குறதுனா, இப்போ தும்பி வந்து ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு, நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கும், சவுண்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா. அதே மாதிரி தான் தும்பிக்கும், அதுக்கு வந்து மூச்சு வாங்கும் இல்லையா. அதை தும்பி ஊதுதல் அப்படின்னா வண்டு போல் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிறது, ஓசையால் வலிந்து மூச்சு வாங்குறது. அடுத்து தும்பு தட்டுதல். இப்போது தும்பு தட்டுதல் அப்படின்னா, இந்த நம்ம ஏதாவது பருப்புலாம் வச்சுருப்போம், ஏதாவது வேறு ஏதோ ஒரு பொருள் வந்து வீட்டில் சாப்பிட்ற பொருள் வச்சுருப்போம், அதில் வந்து பார்த்தோம்னா தூசு தும்பெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா முரத்தில் கொட்டி அதை வந்து புடைப்பாங்க. முரத்தில் கொட்டி புடைப்பாங்கள்ல, அப்போ தும்பு தட்டுதல் அப்படின்னா நைய புடைத்தல். முரத்தில் புடைக்கிறது தான் சொல்கிறாங்க, நைய புடைத்தல். அடுத்து துரும்பு முறித்து போடுதல். துரும்பு முறித்து போடுதல்னா, இப்போது ஏதோ ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ முக்கியமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அது தெரியாமல் அந்த துரும்பு எடுத்து முறித்து போட்டுடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேலை நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அப்போ தடை வந்து பட்டுடும் அந்த இடத்துல. அதே மாதிரி சண்டை வந்துடும். நம்ம ஒரு முக்கியமான பொருளை வந்து உடச்சிட்டோம் அப்படின்னா சண்டை வந்துடும்ல, பகை உண்டாயிடும். அந்த வேலை கெட்டு போயிடும், ப்ளஸ் பகையும் வந்து உருவாயிடும், சண்டை வந்துடும் துரும்பு முறித்து போட்டுட்டோம்னா. அடுத்து துவசங்கட்டுதல். துவசங்கட்டுதல் இந்த பாருங்கள், துவசம் அப்படின்றது துவம்சம் மாதிரி இருக்கா, துவம்சம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா துவம்சம் பண்ணிவிடுவாங்க. அப்போ துவசம் கட்டுதல்னால் எதிராளியாய் நிறுத்தல். அப்போது நம்ம எதிரி தான் நம்மளை துவம்சம் பண்ணுறதுக்காக நிற்பாங்க. அப்போ எதிராளியாய் நிற்றல் தான் துவசங்கட்டுதல், துவம்சம் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாதி பேஜ் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், தீவாளி ஆதல். தீவாளி ஆதல். தீவாளி ஆதல். செகண்ட் கொஷின், துணிந்து மணியங்கட்டுதல். துணிந்து மணியங்கட்டுதல். துணிந்து மணியங்கட்டுதல். தேர்டு, தும்பி ஊதுதல். தும்பி ஊதுதல். தும்பி ஊதுதல். அடுத்த லாஸ்ட் கொஷின், தீர கழிய. தீர கழிய. தீர கழிய. ஓகே, எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம மரபுத்தொடர் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 10 கொஷினாக வந்து டெஸ்ட் மாதிரி வந்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட்டு போட்டால் தான் நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோன்றது தெரியும், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்றது டெஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ மரபுத்தொடருக்கான டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு 10 கொஷின் வந்து போடலாமா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். போடலான்னா அதுவும் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.